உண்மையான நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரியப்படுத்தும் உங்கள் ஃப்ளாஷ் மீடியா சேனல். இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளச்சல் என்கிற ஒரு பகுதியிலிருந்து 3 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பழமை வாய்ந்த ஒரு கோயிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பழமையான கோயில், மார்த்தாண்டா மகாராஜா வர்மா காலத்தில் உள்ள ஒரு பழமையான கோயிலுங்க. அந்த கோயிலை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த கோயிலை பேர் வந்து பத்தரை கணபதி கோயில், பத்தரை கணபதி சிவன் கோயில். அந்த கோயிலை பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள குளச்சல் பகுதியில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் பத்தரை என்னுமிடத்தில் இந்த பிள்ளையார் சிவன் கோயில் அமைந்துள்ளது. பிரசித்தி பெற்ற மிகவும் பழமையான கோயில்களில் இதுவும் ஒன்று. இந்த கோயிலுக்கும் மார்த்தாண்டவர்மா மகாராஜாவிற்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளதாக கூறப்படுகிறது. எல்லா மதத்தினரும் வந்து வழிபடும் வகையில் இந்த கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் சித்திரை 1 விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. இது ஏறக்குறைய பல வருடங்களுக்கு முன்னாடி மார்த்தாண்டவர்மா மகாராஜா காலத்தில் இந்த கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலுக்கு சொந்தமாக 8½ ஏக்கர் நிலப்பரப்பு கொண்டுள்ளது. இந்த கோவிலுக்கு பின்னாடி நடுவத்தான் குளம் ஒன்றும், கோவிலுக்கு முன்னாடி தொப்ப குளம் ஒன்றும் இருந்து வந்துள்ளது. கோவிலுக்கு முன்னாடி அமைந்துள்ள தொப்ப குளம்தான் இப்போது அரங்கமாக மாறியிருக்கிறது. ராஜா ராமவர்மரின் பிள்ளைகளும் குஞ்சு தம்பிமார் என அழைக்கப்பட்ட பத்மநாபன் தம்பி, ராமன் தம்பி ஆகியோரும் 8 வீட்டு பிள்ளைமார் போன்ற பிரபுக்களோடு சேர்ந்து கொண்டு மார்த்தாண்டவர்மாவை கொல்ல சதி செய்தனர். இதனால் இவர் பத்மநாபபுரத்தில் இருந்து தப்பியோடி பத்தரை என்னுமிடத்தில் பத்தரை வீட்டில் நிலவரையில் ஒளிஞ்சிருந்ததாகவும், பத்தரை வீட்டிலிருந்து வயலின் அடியில் குகை வழியாக பத்தரை பிள்ளையார் சிவன் கோவிலில் உள்ள தொப்பக்குளத்தில் குளித்துவிட்டு சிவனை வழிபட்டதாகவும் புராணங்கள் கூறுகிறது. மார்த்தாண்டவர்மாவிற்கு சிவ தரிசனம் கிடைத்ததாகவும் இந்த கோவில் வரலாறு சிறப்புமிக்க கோயிலாக காணப்படுகிறது. காலப்போக்கில் இந்த 2 குளங்களும் நிலப்பரப்பாக காட்சியளிக்கின்றன. கார்த்திகை மாதம் 41 நாள் சிறப்பு இந்த கோயிலில் நடத்தப்படுகிறது. அதில் தரவாட்டு வகையை சேர்ந்த 8 வீட்டு பிள்ளைமார் அவர்கள் 8 நாட்கள் சிறப்பு நடத்தப்படுகிறது. அதன் பிறகு அந்த ஊர் மக்கள், பத்தரை ஊர் மக்கள் பாக்கி நாட்கள் சிறப்பு வழிபாடு நடத்தப்படுகிறது. இந்த கோயிலில் 30 வருடங்களுக்கு மேலாக வழிபாடு நடத்தி வருபவர் கோபாலகிருஷ்ணன் போற்றியவர்கள். அவர்கள் செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு இந்த 3 நாட்கள் பிரசனம் சொல்லப்படுகிறது. இந்த கோயிலில் இன்னொரு விசேஷ நிகழ்வு என்னவென்றால் ஆயில்ய பூஜை. ஆயில்ய பூஜை என்பது 10 வருஷம் 15 வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த ஆயில்ய பூஜை வழிபாடு நடத்தினால் அவர்களுக்கு சிவனின் அருளால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அமைகிறது. இந்த கோயிலின் சிறப்பு நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கோவிலில் சிவராத்திரி அன்று விசேஷ வழிபாடு அமைந்துள்ளது. இந்த கோவிலில் ஆயில்யம் என்னும் விசேஷ வழிபாடும் ஒன்றும் உள்ளது. ஆயில்யம் விசேஷ வழிபாடை பற்றி அடுத்த வீடியோவில் நாம் பார்ப்போம்.